மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் சாதகமா இருக்க போகுது? இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு 6வது ராசியில லக்னம் அமையுது. அப்ப என்ன சொல்லலாம்? முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா 2ல சர்பம் உட்கார்ந்துருக்கு. ஸோ உச்சகுருவோட பார்வை இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு மகர ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ரொம்ப நாள் கழிச்சு முக்கியமா மகர ராசி பெண்களுக்கு எங்களுக்கும் பிறந்துச்சுடா நல்ல காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா 8ல கேதுன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னு நீ போய் பாக்குற அப்படின்னா அது வம்பு வாதம். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் கலத்திர ஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. இது வரைக்கும் எங்களுக்கு திருமணம் ஆகலைங்க, வயசு 30வது 40வது, நல்ல ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா மகரம் பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக 2 ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளால் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அடுத்ததா ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் சாதகமா இருக்க போது, எதுல எல்லாம் கவனமா இருக்கணும்? மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி, கர்மஸ்தானம் சொல்லக்கூடியது, தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடியது, ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடியது. ஒரு வீட்டுல ஒரு மகர ராசி இருந்துட்டா போதும், கண்டிப்பா அந்த வீட்டுல ஒருத்தர் பிசினஸ் செய்வாங்க. கண்டிப்பா வாழ்வாதாரத்துக்கு ஒரு உறுதுணையா எங்களுக்கு மாசமான ஒரு சொத்துலேருந்து வாடகை வருதுங்க, வருமானம் வருதுங்க, மகரம் இருந்துட்டாலே கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். சரி, இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு 6வது ராசியில லக்னம் அமையுதுங்க. ஸோ அப்ப என்ன சொல்லலாம்? அதாவது இந்த ராசிக்கு 5வது ராசியில லக்னம் அமையுது. நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஏற்படுத்தி தரப்போகுது. முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா 2ல சர்பம் உட்கார்ந்துருக்கு. ஸோ எப்பவும் சொல்றதுதான், நல்லது செய்ய போனா கெட்டது தான். இந்த மகர ராசிக்கு இது பழகி போனது. ஏன்னா மகரம் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா சந்திரன் மகர ராசியில இருக்கும். பிறக்கும் போதே புனர்ப்பு தோஷம். இவங்களை கேட்டீங்கன்னா எனக்குன்னு பேனா வாங்க போவேன், 2 நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நோட்டை கொடுத்துருவாங்க, பில் புக் நோட்டு மட்டும் லேட்டாக வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தடைகளை பார்த்தே வெற்றியை பெற்றவங்க மகர ராசி. அப்போ என்ன சொல்லலாம்? இப்போ ராகு 2ல இருக்கு. பேச்சு ஜாலம் சூப்பராக இருக்கும். அப்போ பேச்சினால தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அமோக வெற்றி. அதே போல் வருமானத்துக்கேற்ற செலவுகளை செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐயோ கோச்சிக்கிட்டியா, வா ஹோட்டலுக்கு போயிடலாம். சம்பாதிக்கிறது வெறும் 10,000 ரூபாவா இருக்கும், ஹோட்டலில் போய் சாப்பிட்றது 3,000 ரூபாவா இருக்கும். அப்போ எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுக்கு பெரிய இஷ்யூ. அடுத்து 8ல கேது. கண்டிப்பாக பைல்ஸு, மலம் சார்ந்தமான வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், மலச்சிக்கலை அதிகம் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க மகர ராசி. ஒரு சிலருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பில் சில ஆப்ரேஷன்ஸையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசி மகர லக்னம். பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடிக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் ராசிநாதனே உட்கார்ந்துருக்கார். தொட்ட காரியங்கள் வெற்றி. ராகுடைய பீடிகை அப்படின்னு சொல்லும்போது இந்த வருடத்தில் செப்டம்பருக்கு மேலே ராகு அவிட்டத்துக்குள்ளே வந்துடுவார். அப்போ சதயத்தோட பீடிகையிலேருந்து வந்துடுறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் சாதாரண தூசியாகி கொடுக்கும். இப்போவே பாதி நகர்ந்துட்டாரு, சில விஷயங்கள் அவங்களுக்கு ஃபேவரபிளாக ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்? சொத்து பாக பிரிவினை. ஏன்னா பாக பிரிவினை தான் இவங்களுக்கு இப்போ மேஜர் இஷ்யூவாகவே ஏற்படுத்திட்டு இருக்கும். ஏன்னா சனி பகவான் 3ல் உட்கார்ந்துருக்காரு. அதே போல் புதன் பகவானும் உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் பாவம் தான் பாக பிரிவினை. இந்த சனி புதன் சேர்ந்துச்சுன்னா ஏமாத்திடுவாங்க. அப்போ இது சொத்து சார்ந்த பாக பிரிவினையில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கு நான் வழக்கு தொடரலாமா அப்படின்னா தாராளமாக இதான் டைமிங். அடித்தா ஜெயிச்சிடலாம்.
அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய பிரபலமாவதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுவும் நான் கர்நாடிக் இசையில் தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆகஸ்ட்டுக்கு மேலே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழில் நிதானமாக யூஸ் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். நான் அதாவது லாபமே எடுக்காமல் வர பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போனாங்கனாக்கா கண்டிப்பாக கையில் காசு இருக்காது. ஏன்னா சரராசி ஹைப்பராக இருப்பாங்க. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ உச்சகுருவோட பார்வை இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு தன்னோட கலத்திரம் வழியில் ஒரு வருமானம், ஒரு மதிப்பு, மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைங்க பிரிஞ்சிருக்காங்க, சேருவாங்களா? 5 வருஷமாக பிரிஞ்சு இந்த ஆகஸ்ட்டுக்கு மேலே மகர ராசியில் எந்த கணவன் விவாகரத்தே வாங்கியிருக்கட்டுமே மனசு ஒத்து சேர்ந்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சர்பத்தினுடைய வீரியம் குறைஞ்சி குருவினுடைய பார்வையில் மிக அமோக வெற்றியையும் வெளிநாடு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிச்சயமா மேம். இப்போ மகர ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மேம்? கண்டிப்பாக மகர ராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னம்மா, கடந்த 7 வருஷமாக பட்டப்பாடு கொஞ்சம் இல்லைங்க, நெஞ்சம் இல்லைங்க. நிறைய பெண்கள் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பெண்களும் சரிநிகர் சமானமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. இப்போ கடந்த 7 வருஷமாக, நம்ம 7 வருஷம்னு சொல்கிறோம், ஆனால் மகர ராசி பெண்கள் நிறைய பேரை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, மேடம் 10 வருஷமாகவே நான் படாத பாடுபடுறேன் அப்படிம்பாங்க. 10 வருஷமாகவே வீட்டில் ப்ரெஷர்ஸ், வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, இது வீட்லேயும் வெளியும் தான் பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வீடு பக்கத்து வீடு போனால் அங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஆக நான் நின்னா தப்பு, நடந்தா தப்பு, உட்கார்ந்தா தப்பு அப்படின்ற மாதிரி எங்களை டார்கெட் பண்ணாங்க, எங்களை கார்னர் பண்ணாங்க. அப்படின்றது என்னோடக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும், எவ்வளோ எஃபிகசி இருந்தாலும் எனக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, அடையாளம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கப்பட்டவங்க, ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் வந்து பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு முக்கியமாக மகர ராசி பெண்களுக்கு எங்களுக்கும் பிறந்துச்சுடா நல்ல காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ராசியாதிபன் சனி பகவான் தான் 7 நாட்டு சனியா இருந்து அவங்கள வறுத்தெடுத்தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே சனி பகவான் தான் என்னென்ன ஆங்கிளில் நான் உன்னை டோஸ் பண்ணமா, அந்தந்த ஆங்கிளில் அதே விஷயத்தில் உனக்கு நான் நிறைய நல்லது செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காமா, அப்படின்ற ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ ஆக சனியை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இருக்கா. சகாயம் அப்படின்னாலே வருது இல்லைம்மா, ஹெல்ப். எல்லா விதத்துலையும் ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் யூ அப்படின்ற விஷயத்தில் சனி இருக்கா. சனி மட்டும் ஒரு முறை முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, நம்ம விஜய் சார் சொல்கிற மாதிரி தான், ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் சனிக்கு. ரொம்ப சிம்பிள், நான் எல்லாமே கொடுப்பேன், நீ ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணு, நீ உழைக்காமல் நான் கொடுக்க மாட்டேன், அந்த ஒரு பாலிசியும் சனிக்கு உண்டு. அப்போ மகரம் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே மனிதாபிமானமே இல்லாதவர்கள் தான் மனிதர்கள் அப்படின்றது தான் நிறைய உண்மையான கருத்து. ஆனால் ஹியூமனிடேரியன் பேசிஸில் எனக்கு நிறைய ஹியூமனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி என்னென்னா மகரம். பொதுவாக வந்து பாருங்கள், அவங்க ஸ்டேட்டஸு, அவங்களோட டிக்னிட்டி, கேலிபர் இதெல்லாம் பார்த்து பழகக்கூடியவங்க கிடையாது. மனுஷங்களாக பாவிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மகரம். அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களோட நல்ல குணத்துக்கு நிறைய நல்லது நடக்க போகுது மகர ராசி பெண்களுக்கு. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸுமா. அதுக்கும் மேலே 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கான், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு. குடும்பத்தில் தனப்பிராப்தி அப்படின்றது நிறைய இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேமிலியில் காசு நடமாட்டோம் அப்படின்னு இருந்தாலே பிரச்சனை கம்மி இல்லைங்களா. ஆக குடும்பத்தில் தனப்பிராப்தி நிறைய இருக்கும், எவ்வளோ செலவு பண்ணாலும் வருமானம் வந்துட்டே இருக்குப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு தான். அது ஒரு பெரிய ப்ளஸ். இது வந்து 6ஆம் மாதம் வரைக்கும் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது. 6ஆம் மாதத்துக்கு மேலே நம்ம கொஞ்சம் கவனம் இருக்கணும். எப்படி அப்படின்னா, குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போல்லாம் 4 பேர் எங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க கிட்ட ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அம்மா என்ன கொடுப்பாங்க நமக்கு, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அம்மா இது காசு கொடுப்பாங்க, அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அப்பா இது கொடுப்பார் அப்படின்ற மாதிரி ஆதாயம் கருதி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆதாயம் கருதி தான் பழக்கம் அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர அந்த அந்யோன்யம் பாண்டிங் அப்படின்றது இருக்காது. இப்போ காலகட்டத்தில் நம்ம சும்மா ரெஸ்டாரண்ட் போனால் கூட அதானே பார்க்குறோம். அப்பா ஒரு ஃபோன் வச்சுட்டு இருப்பாரு, எஃபி பார்த்துட்டு இருப்பாரு, அம்மா ஒரு ஃபோன் வச்சுட்டு இருப்பாங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தை ஒரு ஃபோன் வச்சுட்டு இருக்கோம், தோரா பூஜி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அப்படி தான் இருக்குது. அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்காது. அதுக்கும் மேலே நம்ம வந்து இதை முடிச்சுடுவோம், அதை முடிச்சுடுவேன், இதை செஞ்சுடுவேன், அதை செஞ்சுடுவேன் அப்படின்லாம் நம்ம பேசுவோம், அதை செயல்படுத்த முடியாது. பெரிய லெவலில் பேசக்கூடாது. ஏன்னா ராகு 2ஆம் பாவம் அப்படின் போது நம்மளோட பேச்சு பயங்கரமாக இருக்கும்.
வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றலாம், வாழைப்பழத்தில் கடபாரையே ஏற்றுற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். அந்த பேச்சில் கொஞ்சம் கவனம் அப்படின்ற தேவை. நம்ம மேலே இருக்க மதிப்பு குறைஞ்சிடும். அதே மாதிரி 8ல் கேது. 8ல் கேதுன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னு நீ போய் பார்க்குற அப்படின்னா அது வம்பு வாதம் வழக்கு நோக்கி போகாது. நீ போய் பார்க்கல பராமரிக்கல அப்படின்னா அது வம்பு வாதம் வழக்கு நோக்கி போகும். ஒரு கோர்ட்டுக்கு நீ போய் அலையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். நீ ப்ராப்பராக அதை நோட்டீஸ் பண்ணுற, ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அதை பராமரிக்கிற அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்டுலா, பைல்ஸு இந்த மாதிரி கழிவுகள் வெளியேறாமல் உடம்புல தங்கிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குன்னா அது ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது அதிகமாக ஆகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி 6ஆம் மாதம் வரைக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா ரோக குருவாக இருக்கார். கடன்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வேலை செய்வார். என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை நான் பர்ஃபெக்டாக செய்வேன். சின்ன சின்ன டூரு ட்ராவல் அதெல்லாம் போவேன். அதுவும் ஆன்மீகம் சார்ந்து இருக்கும். 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் களத்திர ஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. இது வரைக்கும் எங்களுக்கு திருமணம் ஆகலைங்க. வயசு 30வது 40வது நல்ல ஒரு திருமண பிராப்தம், நல்ல சூப்பரான ஒரு வரன் வரும். நல்ல குணாதிசயங்களோட கூடிய ஒரு வரன். அதே மாதிரி பாருங்க, ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. 7 நாட்டு சனிலேயே எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இளைய கலத்திரத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம். 2வது ஒய்ஃப்க்கு 2வது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு லைஃப்ல என்னென்னலாம் பாடுபட்டியோ அதுலேருந்து ஒரு பெரிய விமோச்சனம், அதுக்கு ஒரு மருந்தா 2வது வாழ்க்கை அப்படின்றது அமையும். நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிரியலைங்க, ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கும். 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா குழந்தைங்க மூஞ்ச பாருங்க, நம்ம குடும்ப கௌரவத்தை நீங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு நினைச்சு வைப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு ஒன்னாவே தாங்க இருக்கும் அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அந்யோன்யம் அப்படின்றது அதிகமாகும். இப்படி நிறைய நல்ல விஷயம் பெண்களுக்கு வரப்போதுமா, கவலையே பட வேண்டாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக மகரம் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா ஈசன் தான். ஈசனை வழிபாடு பண்ணலாம். நிறைய பேர் நம்ம சிவனை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஐயோ நாங்கள் சிவனை கும்பிட மாட்டோமா அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா சிவன் வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படிம்பாங்க. சிவன் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, உன்னை சார்ந்து இருக்க கஷ்டத்தை உனக்கு தெரிய வைப்பார். சரி, அதுக்கும் மேலே நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முடியும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போய் சிவனை சும்மா பார்த்துட்டு வாங்க போதும். சும்மா ஒரு ஹைஃபை கூட சொல்லிட்டு வாங்க போதும். அவர் உங்களுக்கு நிறைய நல்லது கொடுப்பார். அதுக்கும் மேலே முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினோட தந்தை தசரதன் 10 திக்குலையும் தேர் ஓட்டக்கூடியவர் அவர். அதனால தான் தசரதன் 10 திக்குலையும் தேர் ஓட்டுவார். இருக்கிறதே 8 திக்கு தானே அப்படின்னு ஒன்று கேள்வி வரணும்ல. இருக்கிறதே 8 திக்கு தானே, எங்கேருந்து 10 திக்கு வந்துச்சு? மேலே பாதாள லோகம், அதுவும் வந்து அவர் தேர் ஓட்டுவாராம். அதனால் அந்த தசரத மகாராஜா எழுதிய நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு, அதை பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னா மகரம் மேன்மையை நோக்கிமா, எந்த டவுட்டும் கிடையாது. மதிப்பெண் கேட்பீங்க நீங்கள் இல்லையா? மதிப்பெண் அப்படின்னும் போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் 99% கொடுக்கலாம். நிச்சயமா. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சாதக பாதகங்களை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி.